திமுகவோட புதிய வாடகவாயா பதவி உயர்வு பெற்றிருக்கிறாரு சேரன் அவர்கள். உடனே அவர் ஒரு போஸ்ட் போட்டாரு சோசியல் மீடியால. அது ரொம்ப வைரல் ஆச்சு. காரணம், விஜயையும் விஜய் கட்சியில உள்ள தொண்டர்களையும் விமர்சிச்சு அதுல எழுதியிருந்தாரு. நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா இருப்பாங்களா? உடனே இவங்க வேலைய ஆரம்பிச்சாங்க. அவரோட கருத்துக்கு எதிர்கருத்து பேசினாங்க. அதாவது சேரன் அவர்கள் பேசினதுல உள்ள தவற நம்ம சுட்டி காட்டினோம். சேரனுக்கு உடனே கோவம், அது கோவம் வந்துருச்சா இல்ல அறிவாலயத்துல இருந்து எலும்பு துண்டு வந்துருச்சான்னு தெரியல. உடனே மீண்டும் கோவத்துல ஒரு பதிவை போட்டுறாரு. அந்த பதிவுல பல விஷயங்கள் எழுதியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயத்த நான் இப்ப உங்கள்கிட்ட படிக்கிறேன், கேளுங்க. ஒரு கருத்தை முன்வைத்தவரை ஆபாச வார்த்தைகளால் பேசி முடக்கி விடலாம் என்று நினைப்பது உங்களின் அரசியல் அறிவின்மையே காட்டுகிறது. கருத்தை முன் வச்சவர் யாரு? சேரன் கருத்தை முன் வச்சாராம். அவரை நம்ம ஆபாச வார்த்தைகளால் முடக்க பாக்குறோமா? முடக்க பாக்குறதுனால நமக்கு அறிவில்லையா? விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது டிவிக்கில் உள்ளவங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ இதே பாயிண்ட் இவரு சேரன் சொன்ன கருத்தையே நம்ம எடுத்துப்போம். விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வராரு. அவருக்கு ஒரு கொள்கை கோட்பாடு, அவருக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு, அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா அந்த விஜய சேரன் மாறிப்பட்ட வாடகை வாய்கள் அவரோட கருத்தை ஏத்துக்காம விஜய டோட்டலா முடக்க பாக்குறாங்க. அப்ப சேரன் அவர்கள் இங்க சொல்லி இருக்க அந்த அறிவில்லாதவங்க யாருன்னு இப்ப யோசிச்சு பாருங்க. சேரன் அவர்களே, நீங்களே உங்களை அறிவில்லாதவர்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற கருத்தை நாங்க ஏத்துக்கணுமா? தளபதி சொல்ற கருத்தை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? தளபதியை ஒரே அடியா முடக்கணும், அரசியலை விட்டே போக வைக்கணும். சும்மா இது மட்டும் பேசுறதில்ல. ஏன்னா அவரோட பதிவுல இன்னும் நிறைய எழுதியிருக்காரு. நல்ல விஷயங்களை பகிர நினைப்பாருன்னு அடுத்த தலைமுறை போத பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க இவர் நினைக்கிறாமா. ஏன் தளபதி விஜய் நினைக்கலையா? அவர் இதை பப்ளிக்ல பேசலையா? தளபதி விஜய் இதெல்லாம் பேசியிருக்காரு. விஜய் பேசின கருத்தை எதுவுமே புரிஞ்சுக்காம மறுபடியும் அவர் மேல பழி போடுறீங்கன்னா சேரன் தான் அறிவில்லாத முட்டாள் அப்படின்னு அவரை நிரூபிச்சிருக்காரு. இதை நான் சொல்லல, அவரோட பதிவு தான் சொல்லுது.